ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடு வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது வந்து ஹோம் ஹவுஸ் கிடையாது, நாங்கள் வந்து வாடகைக்கு தான் இருக்கோம். வாடகை வந்து 3500 அந்த வாடகைக்கு இந்த வீடு ஒருத்தா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதுமே சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓரளவு எனக்கு தெரிஞ்சாலும் நல்லாவே நீட்டாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னால் தான் எனக்கும் தெரியும். இதுதான் பொண்ணு. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். இப்போ நான் வீடியோ நைட் எடுக்கேன் அப்படிங்கிறனால வெளியிலலாம் என்னால் காட்ட முடியலை. இங்கே இந்த டோர் திறந்து வந்தோடனே ஃபஸ்ட்டு இந்த ஹால் தான் இருக்கும். வந்தோடனே இங்கிட்ட வந்து ஒரு ப்ளக் போர்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து முன்னாடி உள்ள ப்ளக் போர்டு மாதிரி தான் இருக்கும். அந்த பழைய காலத்தில் கும்பாங்களோ அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து ஒரு மீட்டர் பெட்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பாப்பாவுக்கு வந்து கன்னி பூஜை பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற இந்த சப்பரம் மாதிரி தட்டிலாம் வச்சு கட்டியிருந்தோம். அதுக்கான பொருள் தான் இதெல்லாம் அப்படி இங்கே இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க கதவுக்கு இந்த பக்கத்தில். அப்படி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சோஃபா போட்டு வச்சுருக்கோம். இது வந்து ஸ்க்ரீனில் போடுறது துவைச்சி காய வச்சுருந்தேன். இப்போ ஒன்று நேரத்தில் எடுத்து மாட்டிடுறதுனால இங்கே அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளிப்பு கேட்ச் கிளிப் அந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த ட்ரெஸ் வந்து இந்த ஜன்னல் எல்லாம் க்ளீன் பண்ணுவோம்லாம் அதுக்காக இங்கிட்டு வச்சுருக்கேன். இதில் கோலப்பொடி இருக்குது. இப்போ தான் அந்த பை எல்லாருமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பிக் ஷாப்பர் அதெல்லாம் இருக்குது. இங்கே ஒரு கொடை இருக்குது. பாப்பாவோட ஸ்கூல் பேக் இருக்குது. இந்த சைடு வந்து மோட்டர் இருக்கனால இதெல்லாம் இங்கிட்டு வச்சு இப்படி பண்ணி வச்சுருக்கேன். அப்படிங்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹால் இருக்கும். இன்னொரு ஹாலில் வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சாமி படம் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். சாமி வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக போட்டுதேன். இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடிகாரம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய ஃபேவரட் கடவுள் முருகர் இருக்கார். இது வந்து இந்த வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரிக்கு வந்து ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது. இங்கேயோ முருகர் இருக்கார். இது கம்பெனியில் கொடுத்தது இதெல்லாம் அப்படியே இருக்குது. இது வந்து நான் வேலைக்கு கொண்டு போகிற பேக் போட்டு வச்சுக்கேன். இங்கே இப்போ ஒரு ப்ளவுஸ் ஆரி ஒர்க் போட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே தான் அன்றைக்கி கொஞ்சம் போட்டேன். இதெல்லாம் பைய போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இல்லை பாப்பாவோட பேங்கிள்ஸ் இருக்குது. புதுசு வாங்கிட்டு இருக்கவே இல்லை, அதனால் அப்படி இருக்குது. இங்கிட்ட ஒரு கதவு. அடுத்து பார்த்தா அது வந்து கிச்சன் டோர் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து அவங்க கோயிலேருந்து கொண்டு வந்த கண்ணாடி எப்படின்னா இதில் மாட்டி வச்சுருக்கேன். இது வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒரு கண்ணாடி இருக்குது. இங்கிட்டுமே ஒரு சோஃபா இருக்குது. அந்த சோஃபாவில் 2 செட்டு எக்ஸ்ட்ரா உண்டா. அது ஒன்று இங்கிட்ட இருக்குது, ஒன்று வந்து அந்த சைடு இருக்குது. மித்த வந்து நைட்டு படுக்கிறப்போ கீழே போட்டுக்கிடுவோம் அப்படிங்கிறனால மற்ற நேரம் அப்படி தூக்கி இந்த சைடு வச்சுருக்கேன். பையனை பார்த்திங்கன்னா அந்த உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் கீழே எடுத்து வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா இது வந்து சமுதாய கலர் இருக்கனால அப்படியே பின்னாடி திருப்பி வச்சுருக்கேன். இங்கிட்ட ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே தான் 2 பேருக்குள்ள ஹெட்செட்டுமே கிடக்கும். அவங்களுக்குள்ள தான் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த சைடு தான் ஒரு இந்த இலவச டிவி சொல்லுவாங்க, அதுதான் வச்சுருக்கோம். இது என்ன தொடச்சாலும் போகாது, அதனால தான் அது அப்படியே இருக்குது. நாங்கள் வாங்குறப்போவுமே அப்படி தான் இருந்துச்சு. 2 டிவி இருந்துச்சு, 2மே உடஞ்சிச்சு. அந்த லைஃப் ஸ்டோரிலாம் நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவில் தனியாக போடுறேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். நம்ம வீட்டில் உள்ள பீரோல் கட்லு டிவி அதெல்லாம் இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. சரி, இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். இது வந்து அவங்களோட சார்ஜர் போட்டு வச்சுக்கோங்கிட்ட உள்ள ஒரு ப்ளக் போர்டில். அந்த சைடு தான் டிவிக்குள்ளது கிடக்கு. இது மேலே 2 செடியாக சும்மா ஆர்டிஃபிஷியலாக இருக்கட்டும் அப்படிங்கிறனால வச்சுருக்கேன். இந்த ப்ளூடூத்தில் தான் நான் எப்போவுமே பாட்டு போட்டு கேட்டுருப்பேன். இப்போ வீடியோ எடுக்க போதும் கூட அதுதான் பாட்டு போடுதேன். சரி, வீடியோ எடுத்ததுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறனால ஆஃப் பண்ணிட்டேன். அப்படியே இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து என்னோடய வளையல் கம்மல் வளையல் இல்லை சாரி கிளிப்பு பொட்டு அந்த மாதிரி செயின் எல்லாமே போட்டு இதில் வச்சுருக்கேன். இதெல்லாம் பாப்பா மெடிஷன் இருக்குது. அதில் தான் என்னோடய பேங்கிள்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இது பட்ஸு ஆல் அவுட் அந்த மாதிரி அடிக்கடி தேவைப்படுறதெல்லாம் இங்கிட்ட வச்சுருக்கேன். கீழே வந்து எப்போவுமே இந்த டேபிள் இங்கே தான் கிடக்கும். இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா பாப்பாவோட ட்ரெஸ்ஸு. நான் வேலைக்கு போயிடுவேன், பாப்பா வந்தோடனே எடுக்கிறவங்கள அங்கே மடித்து வச்சுனா அவளுக்கு எடுக்க தெரியாது, அதனால் இதில் வச்சுருக்கேன். வேணுங்கிற பாப்பா எடுத்துக்கிடுவா. இது வந்து இப்போ ரேஷனில் கொடுத்தாங்களா வேஷ்டி சேலாது. இது வந்து பாப்பாவுக்குள்ளே பொங்கல் ட்ரெஸ் இதில் இருக்குது. அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து தம்பி எங்கேயாவது போனால் போடுறது, தம்பி டெய்லி வேர் ட்ரெஸ்ஸு, அவங்களுக்குள்ள பொம்மை அந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. அப்படி இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த ஒன்று இருக்குது. அதில் வந்து என்னோடய ட்ரெஸ் இருக்குது, வெளியில் போனால் போகிறது. அதில் வந்து ஷால் பேண்ட்டு ப்ளவுஸ் அந்த மாதிரி இருக்குது. இதிலெல்லாம் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, அதெல்லாம் அப்படியே போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஹோம் டூர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறந்துடாமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட தயவில் தான் நம்மளோட சேனல் இருக்குது. ப்ளீஸ் சப்போர்ட். பாய்.